டிசம்பர் 27 அதிகாலை உக்ரைன்ல நரகம் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். இதுவரை இல்லாத அளவு அப்படியே ஒரு ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணா ரஷ்யா வந்து பிரேக் பண்றாங்க. மொத்தம் 559 ஏர் டார்கெட்ஸ். ட்ரோன்கள், மிசைல்கள் உட்பட மொத்தம் 40 மிசைல்கள், 519 ட்ரோன்கள், பல்வேறு வகையான ட்ரோன்கள், பல வகையான மிசைல்கள் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இது தொடக்கமே. அடுத்தடுத்த நாள்கள்ல இன்னும் அக்குமுலேட் பண்ணி இருக்கிறத யூஸ் பண்ணல முழுசா ரஷ்யா. அடுத்தடுத்த ரவுண்ட் வரும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. நாளைக்கு இதே போல வீரியமா தாக்குதல் இல்ல 2 வாரத்துக்கு இந்த 1 வாரத்துக்குள்ள அடுத்தடுத்த நாட்கள்ல தாக்குதல்கள் வீரியம் அடையுது அப்படின்னா அவங்க அக்குமுலேட் அதிகமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். 519 ட்ரோன்கள் இதுல 25 ட்ரோன்கள், 10 மிசைல்கள், 30 பகுதிகளை தாக்குதல் பண்ணியிருக்கு. நம்ம சொல்லியிருப்போம் கம்மியா அதிகமான ட்ரோன்கள் ஒரு லொகேஷன்ல அடிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ அதே போல ஷாகி ட்ரோன்கள் இலக்குகளை துல்லியமா குறி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா விளையாடி இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இதுல இழப்புகளை கம்மி பண்ணி சொல்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா நம்ம காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் கீவ்ல வரக்கூடிய நம்மளே ஒரு 30-40 வீடியோ பக்கத்துல ஷேர் பண்ணியிருப்போம். மேபி 1-2 வேற வேற லொகேஷன் தான் எடுத்துருக்கலாம். ஆனா ஹெவியான அட்டாக்ஸ் பல பகுதிகளில் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுவும் குறிப்பா உக்ரைனோட யூனிவர்சிட்டி டார்மெண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு அடிச்சிட்டாங்க. மக்கள் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் மேல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலேருந்து வந்திருந்தாலும் பட் ஆனா ரஷ்ய தரப்புலேருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்னும் அஃபிஷியலா வரல. பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய சோர்சஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அனாலிசிஸ். ஸோ அவங்க தரப்புலேருந்து என்ன தகவல்கள் வருதுன்னா இது போல டார்மெண்ட்ரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா கேடயமா குழந்தைகளை கேடயமா பயன்படுத்துறாங்க உக்ரைனோட ராணுவம். அதுவும் குறிப்பா இந்த புடானா அவர்கள் இது போல ஜிஆர்யூல இருப்பாங்களா? இது போல மிக முக்கியமான நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வங்கு பறிச்சு உள்ள உட்காந்துக்கிறாங்க சேஃப்டியா. ஏன்னா அங்க அடிக்க மாட்டாங்க இல்லையா ரஷ்யா. ஸோ இந்த காரணத்தினால அங்க சேஃப்டியா இருக்கிறதுனால இத்தனை நாளா வந்து ரஷ்யா டச் பண்ணாம இருந்தாங்க. எப்ப ரஷ்யாவோட ஜெனரல்ஸை டச் பண்ண ஆரம்பிச்சாங்களோ இதுக்கப்புறம் எந்த சேஃப்டியும் பார்க்கறதில்ல. எங்க யார் இருந்தாலும் அடிக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க ஒரு அசாசினேஷன் ஸ்ட்ரைக்குள்ள இறங்கியிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரஷ்ய தரப்புல ஹெவியான அட்டாக்ஸ் அது மட்டும் இல்லாம உயர்மாடி கட்டடங்கள்லாம் வந்து பண்ண ஷாகிட் ரன்கள் பேக் டு பேக் ஹிட் பண்ணி இருந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வருது. இது போல பல இடங்கள்ல அது தாக்குதல் நடந்திருக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சொன்னீங்களா? இல்ல ராணுவத்துல ஏற்பட்ட இழப்புகள் மட்டும் தனி, சிவிலியனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தனி அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ ஹெவியான ஹிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதியில் நடக்குது. அது மட்டும் கார் டீலர் மேலையெல்லாம் தாக்குதல் பண்ணிட்டாங்க. ரெனால்ட் ஷோரூமா, கியா ஷோரூம் ஏதோ ஒரு ஷோரூம். அந்த ஷோரூம்ல இருக்கக்கூடிய கார்லாம் வீணா போச்சு அப்படிங்கிற செய்திகள் வருது. அங்க கார் கிடையாதுங்க. வேணுங்கிற உபகரணங்களை கொண்டு வந்து ரெடி பண்ணி மாடிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கீவ் மட்டும் கிடையாது, ஒடசா போர்ட் தொடர்ந்து இந்த டிசம்பர் மாசம் தொடக்கத்துல இருந்தே ஒடசாவை பந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. ஈக்குவலண்டா கீவுக்கு எப்படி பூஜை நடந்தோ அதே போல ஒடசாலையும் சமபந்தி போஜனம் போட்டிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்று கருத்துல. தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் பலது வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்குன்னு ஒடசாவோட மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். கீவோட மேயர் கிளிஸ்கோவிச் அவர்கள் இருக்கா இல்லையா? ஸோ அவர் தரப்பு இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா குறைஞ்சது 19 நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மேயர் இவருக்குமே ஜெலன்ஸ்கி அவர்களுக்குமே கொஞ்சம் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடக்குது மக்கள். ஸோ மக்கள் தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு பங்கருக்கு வந்தாங்கன்னா பங்கர்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் இதெல்லாம் பார்த்தோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏன் மக்கள் வந்து பங்கருக்குள்ள விட மாட்டேறாங்க அப்படிங்கிறது போல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வெயில் சேதங்களை அதிகரிக்கிறதுக்காக உக்ரைன் தரப்பு இப்படி பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள். பட் ஆனா இனிஷியலா அது போல பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஏன் ஜெலன்ஸ்கி அவர்களே ஏன் பங்கர்ல ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது போல கேட்ட நாட்கள் உண்டு. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த போரோட இனிஷியல் காலகட்டத்துல தெரியும். மெயின்டெனன்ஸ் இல்ல. அது பண்ண முடியாது. பங்கர்ல அதிகமான நபர்கள் இருக்காங்க. அதனால இப்படி அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. முட்டுகள் நிறைய குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்தே முரண்பாடுகள் இரு தரப்புலயும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தாக்குதல்கள் கீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா நடந்துச்சு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ரஷ்ய படைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க. ஸோ 11 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அவர் தரப்பு தகவல்கள் வந்துகிட்டு இங்க கீவு, செர்னிஹீவு, ஒடசா இது போல பல பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாம இருந்திருக்குன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கீவ், செர்னிஹீவ் இது போல மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே கரண்டே இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தாக்குதலோட விளைவு. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவியா ரஷ்யா தரப்பு குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்கலேஷன் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நல்ல சான்ஸ் நல்ல சான்ஸ் நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ் டீல் முடியத்தான் போகுது அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு அருமையான சான்ஸ். இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். உக்ரைன், ரஷ்யா இந்த மீட்டிங் ஜெலன்ஸ்கி அவர்கள் முதல்ல அமெரிக்காவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் 28ஆம் தேதி பேச போறாங்க. முடிச்ச உடனே அக்ரிமெண்ட் கையெழுத்தான உடனே நேரா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட உட்காந்து பேசுறதுதான் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ இரு தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு அடி விழுகுது, பெருத்த சேதமாயிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அந்த கிறிஸ்துமஸ் எப்போ வீடியோ போட்டாரோ அப்பயே கிளம்பி போயிட்டாரு போல தெரியுது. ஏன்னா போய் தானே ஆகணும். நான் உக்ரைன்ல இல்ல. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு விசிட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால போறேன், கொஞ்சம் முன்கூட்டியே போயிடணும். அப்படியே போன கனடா இருக்கு இல்லையா? கனடாவோட பிரைம் மினிஸ்டர் கிரானி அவர்கள் அவரையும் பார்த்துட்டு அப்புறம் யூரோப்பியன் யூனியன்ல ஒரு ஆன்லைன் மீட்டிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ரம்ப் அவர்களை நேரா ஒரு விஜயம் பண்ணிட்டு வந்தாரு அப்படிங்கிறதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் எஸ்கேப் ஆயிக்கிறாரு. எப்படின்னு சொல்ல முடியாது, கிளம்பி இருக்கிறாரு. மேபி இந்த ரஷ்ய தாக்குதல் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அதை விட ஒரு பெரிய தாக்குதல் இருக்கு. ஸோ அதான் ட்ரம்ப் அவர்கள் இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரா அப்படிங்கிற தெரியல. ஏன்னா அடுத்த ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா NABU, உக்ரைனோட நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பீரோ. இந்த NABU என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் பார்ட்டியில இருக்கக்கூடிய பல எம்பிகளோட வீட்டுல ரைடு விட்டுட்டு இருக்காங்க. பல எம்பிகள் கைவிலங்குகள் போடப்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா மெயினான விஷயம் என்னன்னா, இந்த NABU வண்டியே எடு, நம்ம பார்லிமெண்ட்டுக்கே போவோம் அப்படிங்கிறது போல இந்த ராடா இருக்கு இல்லையா உக்ரைன், ஸோ அங்கேயே உள்ள வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய SPD எமர்ஜென்சி வந்துட்டாங்க. ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் SPDன்னு இருப்பாங்க இல்லையா? தம்பி, உன்னோட அதிகாரம் எதுவோ அதுக்கு உட்பட்டு நடந்துக்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள வரக்கூடிய வேலைகளை வச்சுக்காத. ஏன்னா எம்பிகளை தப்பிக்கணும்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் போடுவாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல இருந்து பாதுகாக்க வேண்டியது SPDயோட வேலை, SPD எமர்ஜென்சியோட வேலை. பவர் ரேஞ்சர்ஸ் இருக்கும்போது விடுவாங்களா? விடல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். SPD அப்படிங்கிறது உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த கார்டு, டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய கார்டு, இந்த பார்லிமெண்ட் இந்த ராடை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கார்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. நம்பிகளா நீங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவர்கள் அல்லப்பா, ஊழல்வாதிகள், எங்களை உள்ள விடுங்க, நாங்க போய் விசாரிக்கணும் அப்படிங்கிறதால அவங்க தரப்புல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்சம் அமுளி உம்புளி ஆயிருக்கு. அந்த ப்ரீமிசஸ் அந்த வெளிய வராண்டால சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பதட்டமா இருந்துச்சு சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படியா நான் வெளியே வந்து அனுப்பிடுவேன் அப்படிங்கிற பலர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். NABU இங்க உள்ள ராடாக்கே வராங்கன்னு தெரிஞ்சோடனே அவர் கிளம்பி போயிட்டாரா அமெரிக்காக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த சைடு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்க போயிருக்காரு, நல்ல சான்ஸ் அப்படிங்கும்போது உட்காந்து பேசி பிரச்சனையை முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா அடுத்தது இதை விட கொடூரமா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா இங்கே எஸ்கலேஷன். இந்த கான்யூனிஸ்ட்ல என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க செல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. இஸ்ரேல் தரப்புல இருந்து ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அங்க இன்னும் ஏதோ விட்டு வச்சுட்டாங்க போல தெரியுது. அது இன்னும் தீரல போல, இல்ல பழக்க தோஷத்துல எடுத்து மிஷின் ஆன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. சீஸ் ஃபயர் இருக்குது இல்லைங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் இருந்து கேள்விகள் இருந்தால் இல்ல, அங்க சில பல பிரச்சனைகள் இருக்கு, அதனால அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற அங்க ஒரு அட்டாக். அடுத்து அப்படியே லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎனோட பீஸ் கீப்பர் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பாவம், அந்த யூஎனோட பீஸ் கீப்பர் அடியை மட்டும் வாங்கிக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறதுக்கும் வழி இல்லாம போச்சு. ஸோ இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யூஎன் தரப்புல இருந்து அட்டாக் பண்ணி நிற்கிறாங்க. ஒரு நபர் காயமடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. ஹெவியான கன் ஃபயர் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல். நார்மலா ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துச்சு, கன் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு சைட்ல மட்டும் சுடுறாங்க, ஒரு சைட்ல நின்று தடுக்க மட்டும் செஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஹெவியான கன் ஃபயர் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தரப்புல இருந்து, IDF தரப்புல இருந்து ப்ளூ லைனோட தெற்கு பகுதிகள்ல நடந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு லைனை போட்டு அந்த லைனுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. இந்த லைனுக்குள்ள வராத வந்தா நான் ஓடி போயிறேன் அப்படிங்கிறதோட உள்ள உட்காந்துக்கிறாங்க. அந்த லைனுக்குள்ள இருக்கிறவங்கள போய் அடிக்கிறாங்களே அப்படிங்கிறதோட கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வைக்கிறது மட்டும்தான் ப்ரொடெக்ஷன், அவங்க கொடுக்கறது மட்டும்தான் ப்ரொடெக்ஷன், மத்தெல்லாம் ப்ரொடெக்ஷனே இல்லை அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது போல யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸே அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஒரு இது இருக்கு? அந்த பகுதியில் அவங்களும் சேர்ந்து ஏதாவது லெபனானுக்கு உதவுவாங்களா இருக்கும், அதுவும் குறிப்பா ஹிஸ்புல்லாக்கு ஏதாவது உதவி இருப்பாங்களா இருக்கும். அதனால இஸ்ரேல் தரப்புல இது போல அடிப்பாங்களா இருக்கும் இல்லையா? ஸோ என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உலக சமுதாயம், இன்டர்நேஷனல் சட்டங்கள் இஸ்ரேலை என்ன செய்கிறது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பண்ணி இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம வீடியோக்குள்ள ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கு நம்பிக்கை. அடுத்த போய் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.